டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியஸில் நம்ம வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணலாம். தட் இஸ் ரெடீமபிள், இர்ரெடீமபிள், குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ், கன்வெர்ட்டிபிள், நான் கன்வெர்ட்டிபிள், பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் நான் பார்ட்டிசிபேட்டிங்னு 4ஆக டிவைட் பண்ணலாம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரெடீமபிள் அண்ட் இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஷியஸ். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஷியஸ்னால் என்ன? எனக்கு கொடுத்த ஷேரை வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு ஸ்பெசிஃபிக் இயருக்கு அப்புறமா பாட் பேக் பண்ணிடுவாங்க, ரெடீம் பண்ணிடுவாங்க. அப்படி ரெடீம் பண்ணும்போது என்னோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அலாங் வித் டிவிடெண்டோட சேர்த்து எனக்கு பே பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஷியஸ். ஸோ எனக்கு வந்து கேரண்டியாக நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எனக்கு திரும்ப வேணும் டிவிடெண்டோட அப்படின்னா நான் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை தான் நான் சூஸ் பண்ணணும். அப்போ இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் என்ன? அவங்க ரெடீம் பண்ண மாட்டாங்க. அந்த எனக்கு கொடுத்த ஷேரை வந்து அவங்க ரெடீம் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எனக்கு லிக்விடேஷன் டைமில் வந்து ரீபே பண்ணால் போதும். இப்போதைக்கு எனக்கு லாங் டைமாக ஒரு டிவிடெண்ட் மட்டும் வேணும்னா நான் இர்ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை சூஸ் பண்ணணும். அண்ட் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால், ஸோ அந்த டைட்டிலே இருக்கு இல்லையா, குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்சஸ். எனக்கு 2025 கம்பெனி ஏதோ லாஸ் ஆகிட்டு எனக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கலனா 26 எனக்கு டிவிடெண்ட் கொடுக்கும்போது என்னோட 25ஓட டிவிடெண்ட்டையும் சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்றது தான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ எனக்கு அஷ்யூர்டாக என்னோட டிவிடெண்ட் எனக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னா நான் வந்து குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை சூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு வந்து சேர்த்து கொடுக்க வேண்டாம், குமுலேட்டிவாக எனக்கு நெக்ஸ்ட் இயரில் சேர்த்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னா நான் நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். தென் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரை நான் ஈக்விட்டி ஷேராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதான் வந்து கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ எனக்கு வந்து இப்போ இனிஷியலாக ஒரு ரிட்டர்ன் வேணும், ஸ்டேபிளான ரிட்டர்ன். பட் எனக்கு லேட்டராக நான் ஈக்விட்டி ஓனர்ஷிப் வேணும், எனக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வேணும்னா நான் வந்து கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சூஸ் பண்ணணும். இப்போ நான் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் எனக்கு ஃபிக்ஸடாக ஸ்டேபிளாக ஒரு டிவிடெண்ட் மட்டும் வந்தால் போதும், எனக்கு ஓனர்ஷிப் ஓட்டிங் ரைட்ஸ்லாம் வேண்டாம்னா நான் நான் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சூஸ் பண்ணணும். பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் என்னென்னா, எனக்கு கம்பெனியில் வந்து கம்பெனியோட ஹை ப்ராஃபிட் பார்க்குதுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், எனக்கு எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் அதாவது போனஸ் ஷேர் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி கொடுக்கணுன்னா எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்னென்னா போனஸ் கொடுப்பாங்க, டிவிடெண்டோட சேர்த்து எனக்கு ஹை ப்ராஃபிட் இருக்குது ஸோ போனஸ் தரேன்னு கொடுப்பாங்களே, அதான் பார்ட்டிசிபேட்டிங். எனக்கு வேண்டாம்